Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப குளுகுளுன்ட்டு இந்த வெயிலுக்கு இதமான மேங்கோ குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம மேங்கோ குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனில் 2 கப் தண்ணி கலக்காத கெட்டியான பால் ஆட் பண்ணிக்கலாம். லிட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 லிட்டர். இனி நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம பால் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸ் பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 பிஸ்தா, 10 பாதாம், 10 முந்திரி, வாசனைக்காக 2 ஏலக்காய், 1/2 கப் சர்க்கரை. இனி நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இனி ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பாலுக்கு ஆட் பண்ணக்கூடிய 2 இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பாலில் நம்மளுக்கு இந்த மாதிரி பால் ஆடை தங்கிடுச்சுன்னா நீங்கள் பாலோடு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நட்ஸு பொடி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா 1 டைம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி 1 டைம் நல்லா கலந்து பாலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு கெட்டித்தன்மை கிடச்சிரும். அதுக்காக கைவிடாமல் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கணும். பார்த்திங்களா, கெட்டி ஆயிடுச்சு. இனி நம்ம இதில் கொஞ்சமாக நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குல்ஃபி சாப்பிடும்போது க்ரீமியாகவும் நட்ஸும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இவ்வளோ திக்னஸாக இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோத்துக்கு பால் கெட்டி ஆகலைன்னா நம்மளுக்கு ஐஸ் க்ரீமியாக கிடைக்காது, ஐஸாக மாறிடும். இனி இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுலில் ஒரு மேங்கோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இனி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சாக்கோபார் ஐஸ், வெனிலா ஐஸ் எப்படி பண்ணலான்னு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. 5 டம்ளரில் விட்டுக்கலாம். விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட காட்டன் பேப்பர் இருந்தனாலும் நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதில் ஐஸ் குச்சி வைக்கிறதுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வைப்பீங்களா? ஓகே, வைங்க, பொறுமையாக வைங்க. ஓகே வைக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக வைக்கணும், இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் ஃபுல்லாகவே கிழிஞ்சிடும். அதெல்லாம் நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. இனி ஒரு ஐஸ் ட்ராக்கில் நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 5 டம்ளர் போக நம்மளுக்கு ஒரு பவுலில் இவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இனி இதையும் நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணி இது கூட வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இதை ஒரு 10 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 ஹவர்ஸ் ஆகிட்டு இனி பார்த்திங்கன்னா நம்ம ஐஸு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இனி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு குல்ஃபி வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நட்ஸு, மேங்கோ எல்லாம் க்ரீமியாக இருக்குது. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக வருதுல்ல. இப்படி நம்ம எல்லா ஐஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சாக்கோபார் ஐஸ், வெனிலா ஐஸ் எப்படி பண்ணலான்னு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம பவுலில் வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம தண்ணியில் லேசாக இப்படி வச்சுட்டு 1 டைம் இப்படி வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கலாம். வாவ், பார்க்கவே மேங்கோ குல்ஃபி ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்குது, வேறு லெவல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.